அதனால வாழ்க்கையில் முசீபத்தை தேடிக்கொண்டாங்க, வாழ்க்கையில் சோதனையை தேடிக்கொண்டாங்க. பரக்காட்டும் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கல. எத்தனை லட்சம் செலவு, எவ்வளவு செலவு, ஆனா டாக்டர்ட முடிவு என்ன? அது உங்களோட வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு சேர்க்க. திட்டுறீங்க எடுத்ததுக்கெல்லாம், வாய்க்கு எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்றீங்க. நீங்க பதுவா உங்கள்கிட்ட கூட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وأنزلنا إليك نورا مبينا صدق الله العظيم. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு வாழ்கிறதுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பெயர் நாங்கள் சுருக்கமாக சொல்கிறது தீனுடைய வாழ்க்கை. தீனுடைய வாழ்க்கை என்கிறதுடைய அர்த்தம் குர்ஆனுடைய வாழ்க்கை, ஹதீஸுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்லில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் தீனுடைய வாழ்க்கை என்கிற பேர். மக்ரிபுக்கு பின்னால் நாங்கள் பேசின சில விஷயங்களில் தீனண்டா என்ன, சில வேளை எங்களோட அறிவுக்கு படாது, சிந்தனைக்கு படாது, புத்திக்கு எட்டாது, இதையும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருப்பான். அது அல்லாஹு தாலா அவனுடைய ரசூல் சொன்ன விடயங்களாக இருந்தால் அது தீன். உண்மையிலேயே இந்த தீனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய ஹதீஸுடைய வழிகாட்டல்கள், இந்த வழிகாட்டல்களின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைகிறதுல தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் பரக்கத்தை வச்சிருக்கிறார். இதே போன்று எங்களோட உலக வாழ்க்கையில் சகல நலவுகளையும் முன்னேற்றங்களையும் வச்சிருக்கிறார். எங்களோட வெளிரங்கமான அசைவுகளோட மாத்திரமல்ல, ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போகிறது, சரியாக வேலையில் செய்கிறது, கடைக்கு நேரத்துக்கு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் முறையாக செயல்படுறது, அந்த வேலை வெட்டியில் ஈடுபடுறது, அதுக்காக வேண்டி படிக்கிறது, அந்த அறிவுகளை தேடுறது, டேலண்ட், அந்த டேலண்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வது, இது வெளி அசைவுகள். இந்த வெளி அசைவுகள் மூலமாக மாத்திரம் அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தையோ வாழ்க்கையிலே உயர்வையோ வெற்றியையோ அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. இந்த பரக்கத்துங்கிறதும் வாழ்க்கையில் உயர்வு வெற்றி என்கிறதும் முன்னேற்றம் என்கிறதும் அதை அல்லாஹ் இந்த மறைவான தீன் அவண்ட வழிகாட்டல்களின் படி நடக்கிறதுல அல்லாஹ் வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு. அவங்க முதலாவது தடவையில் வந்து உட்கார்ந்ததோட மாலை நேரம் ஆயிடுச்சு. அவங்க இஸ்லாத்துக்கு அந்த நேரத்தில் வந்திருக்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இவங்களை உங்களோட வீடுகளுக்கு விருந்தாளியாக கூட்டி கொண்டு போங்கோ, விருந்து கொடுங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக அழைச்சி கொண்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் மஸ்ஜிதில் நின்றுட்டார். அவரை யாரும் கூட்டி கொண்டு போகிறதுக்கு தயார் இல்லை. அவர் கொஞ்சம் வாட்டம் சாட்டமான ஒரு ஆள். சஹாபாக்கள் பார்த்தாங்க போல, இவரை கூட்டி கொண்டு போய்த்து சாப்பாடு கொடுத்து எங்களால் சமாளிக்க இயலா,
இவருக்கு சாப்பாடு கொடுத்து சமாளிக்க எங்களால் ஏலா என்று விளங்கினாங்க போல அவரை விட்டு போட்டு மற்றவங்க எல்லாரும் கூட்டியும் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வந்தாங்க, பார்த்தாங்க மஸ்ஜிதில் ஒரு ஆள் மிச்சம். நபி அவங்க சிரிச்சாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியும் இந்த சஹாபாக்கள், ஏன் இவரை விட்டு பேத்திக்கிறாங்க, இவரை கூட்டின்னு போகல. நபி அவங்க கூட்டின்னு போனாங்க தன்னுடைய வீட்டுக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருந்தாங்க. நபி அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, உம்மு சலமா விருந்தாளி ஒன்று வந்திருக்கிறாரு, இவருக்குரிய விருந்து ஏற்பாடு செய்யுங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சாப்பாடு ஈச்சப்பழம், தண்ணி, பால், ஒரு ஆட்டுடைய பாலை கறந்து கொண்டு கொடுத்தாங்க. அதை குடித்தார், முழுக்க குடிச்சிட்டார். ரெண்டாவது ஆட்டுடைய பாலையும் கறந்து கொண்டு கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டார். மூணாவது ஆட்டுடைய பாலையும் கறந்து கொண்டு வச்சாங்க, அதையும் குடித்தார். 4, 5, 6, 7 ஆட்டுடைய பாலை கோந்து வைக்கிறாங்க. வைக்கிறே தான் தாமதம் முடிஞ்சிருது. அவருடைய பேர் ஜஹ்ஜாஹுல் கிஃபாரி என்கிற மனிதர் இஸ்லாத்துக்கு வந்திக்கல்ல நேரத்தில். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சரியான ஆத்திரம். உள்ளதே 7 ஆடு, 7 ஆட்டுடைய பால் தான் நீக்குது, இது எங்களோட நபி அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துள்ளது, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரே. சொன்னாங்க, அஜா அல்லாஹுமன் அஜா ரசூல் அல்லாஹி வஹ்ல பைத்தி, நபி அவங்களுடைய குடும்பத்தாரை பசியில் போட்டுட்டீங்க, அல்லாஹ் அவங்களே பசியிலே போடுவோம். நாங்கள் எங்களோட பாசையில் சில என்ன பௌரோ தெரியாது, பௌரா அம்பலமா, இப்படி தின்றான் கொடுத்ததெல்லாம் போடுறான். அப்படி ஒரு பெரிய கனமாதி எல்லாம் முடிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, உம்மு சலமா அப்படி செல்ல வானம், இன்னமா அகல ரிஸ்கஹு வ ரிஸ்குனா அலல்லாஹ், அவர் குடிச்சு முடிச்சது அவருக்கு அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு, எங்கட ரிஸ்க்கு அல்லாஹ் கிட்ட கேட்போம். அவர் முடிச்சிட்டாரா, அது அவருக்கு அல்லாஹ் எழுதினது. இப்போ இவர் முடிச்சிட்டாருன்னா மஸ்ஜிதுக்கு போனார். 2வது நாள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சஹாபாக்களோட விருந்து ஃபசாரம், சஹாபாக்களுடைய நடத்த இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்து 2வது நாளும் நபியாக சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து நீங்கள் விருந்துக்கு கூட்டி கொண்டு போங்க, ஒவ்வொருத்தரை எல்லாரும் கூட்டி கொண்டு போனாங்க. இவரை வச்சுட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தா, இவர் தான் இன்றைக்கு மிஞ்சிருக்கிறாரு, சரி வாங்க போம். தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, அதே ஆள் தான் வாராரு, நேற்று வந்தவரே தான் வாராரு. ஒரு ஆட்டுடைய பாலை கறந்து கொண்டு கொடுத்தாங்க, குடித்தார். 2வது ஆட்டுடைய பாலையும் கறந்து கொடுத்தாங்க. அதை வச்சதோடு சொன்னார், எனக்கு போதும் வானம். யோசிச்சாங்க, என்ன இது வெக்கப்பட்டாரோ, நேற்று நான் அப்படி சொன்னதுக்கு வெக்கத்தில் குடிக்காம இருக்கியாரோ, சாப்பிடாம இருக்கியாரோ. இல்லை எனக்கு குடிக்கலாம், போதும், குடிக்கலாம், இல்லை இல்லை குடிக்கலாம், போதும், குடிக்கலாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் நேற்று வந்தவரா வேறுத்தரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று வந்த அவரே தான் இவர். ஏன் நேற்று 7 ஆட்டை பாலை முடிச்சாரு, இன்றைக்கு 1 குடிச்சிட்டு அதுக்கு மேலே 7 ஆன்றாரு, என்ன விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தாங்க இந்த பாடத்தை. திர்மிஸில வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க, உம்மு சலமா, அல் காஃபிர் யஅகுல் ஃபீ 7 அம்மா, அல் முஃமின் யஅகுல் ஃபீ மிஅன் வாஹித். இந்த நேரத்தில் தான் உம்மு சலமாக்கு நபியா படித்து கொடுத்தாங்க இந்த ஹதீஸை. சொன்னாங்க, உம்மு சலமா, ஒரு காஃபிர் 7 குடல்ல சாப்பிடுவான், ஒரு மூமின் 1 குடல்ல சாப்பிடுவான். இந்த ஹதீஸை படித்து கொடுத்துட்டாங்க.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணல. நாங்க அக்கு வேறா ஆணி வேறா இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ற மாதிரி புத்திக்கு படுவதில்லை, ஆராய்ச்சிக்கு படுவதில்லை, சிந்தனைக்கு படுவதில்லை. எப்படி இது யோசிக்க போனா படாது. உம்மு சலமா ரலியல்லாஹு கபூல் பண்ணிட்டாங்க. காஃபிர் 7 குடல்ல சாப்பிடுவான், ஒரு மூமின் ஒரு குடல்ல சாப்பிடுவான். இவர் நேத்து வந்தாரு, காஃபிராக வந்தார், 7 குடல். இன்றைக்கு மூமினா வந்திருக்கிறார், ஒரு குடல். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க இருந்துச்சு. நாங்க இருந்தா கேட்டிப்போம். என்ன கேட்டிப்போம்? யா ரசூலுல்லாஹ், நேத்து இந்த 7 குடல் இன்றைக்கு எங்க வைத்திருச்சு? நேத்து இருந்த 7 குடல் இன்றைக்கு எங்க போயிருச்சு? இந்த ஹதீஸ்ல கேட்க வேண்டிய கேள்வி நாங்க எல்லாரும் யோசிக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு யோசனை இது. நபியாவுடைய காலத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வச்சுருந்தாங்களா இஸ்லாத்துக்கு வாரவங்களோட 6 குடலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு? இஸ்லாத்துக்கு வந்தால் ஒரு குடலில் தான் ஈக்கணும், 7 குடலை வெட்டி போட்டுருவோம். அப்படி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சா? அப்படியும் இல்லை. சரி, அப்படி இல்லாட்டி அல்லா தாலா ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருந்தானா? இஸ்லாத்துக்கு வந்தனுச்சுன்னா 7 குடலில் 6 குடலில் பிளாக் பண்ணிடுற, ஒரு குடல் தான் வேலை செய்யும். ஒரு குடல் வேலை செய்யும், 7 குடல் வேலை செய்யாது இஸ்லாத்துக்கு வந்தா. அப்படி ஏதாவதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறதாகவும் ஹதீஸில் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கிது இல்லை. ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுறவங்க, ஷரஹ் எழுதுறவங்க, ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறவங்க, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய கிதாபுக்கு விரிவுரை எழுதுறவங்க எழுதுறாங்க விளக்கம். எத்தனையோ விளக்கங்கள் இதுக்கு. எப்படி அப்பா இது? நேத்திருந்த 6 குடல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆபரேஷன் பண்ணாங்களா, அல்லாஹ் பிளாக் பண்ணினானா, என்ன நடந்துருச்சு? இதுவரை காட்டும் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கல. ஆனா இதுக்குரிய பதில் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பதில் சொன்னாங்க? இதுக்குத்தான் பெயர் பரக்கத். இதுக்கு பெயர் பரக்கத். இன்னைக்கு பரக்கத் பரக்கத் என்றோமே, பரக்கத்ங்கிறது புத்திக்கு படாத உண்டு. 6 குடல், ஒரு குடல். இது எப்படி? இந்த மனிதன் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த உடனே வாழ்க்கையில் ஒரு பரக்கத், வாழ்க்கையில பரக்கத். எப்ப இந்த ஈமான் சீராகி வாழ்க்கை முழுதும் தீனா மாறினால், சுப்ஹானல்லாஹ், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கொண்டு அல்லாஹ் வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத் செய்வான். இன்றைக்கு மக்கள் தேடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எண்ணிக்கையில கூட கிடைக்குது, 100, 200, 300, 400 எண்ணிக்கை கூடுது. ஆனா பரக்கத்துங்கிறத வாழ்க்கையில பார்க்கலாமிக்குது. அது 7 குடல் மாதிரி எங்கேயோ போயிருது, எங்கெங்கெல்லாம் முடிஞ்சிருது. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில பரக்கத்துங்கிறது கூடுதலான சம்பளம் கிடைக்கிறதுல அல்ல, கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுல அல்ல. அல்லாஹ் பரக்கத்துங்கிறத வச்சிருக்கிறான் இந்த புத்திக்கு படாத தீன்ல, சரியான கலிமாவுடைய வாழ்க்கையில, தீனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதனால பரக்கத்தை நீங்க வாழ்க்கையில எண்ணி தேடலாம், குவான்டிட்டியில பார்க்கலாம். வாழ்க்கையில பரக்கத்துங்கிறது இது எப்படி அல்லாஹ் நிர்ணயம் பண்றான், எப்படி ஏற்பாடு பண்றான், அது எங்களோட புத்திக்கு படாதது, எட்டாதது. ஆனா நாங்க நம்ப வேணும், வாழ்க்கையில பரக்கத் கொஞ்சம் சம்பாதிச்சாலும், 100 தினார் சம்பாதிச்சாலும், அல்லது அதை விட குறைய கூடுதலாக சம்பாதிச்சாலும், பரக்கத்துங்கிறது இது வருமானத்தில் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தீன்ல. ஏண்ட வாழ்க்கையில, என் மனைவிட புள்ளில வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீன் எவ்வளவு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களுக்கு 10 வருஷம்
ஹித்மத் ஊழியம் செஞ்ச ஒரு சஹாபி. அவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களையும் செஞ்சிருக்கிறாங்க. பல துஆக்கள். அந்த துஆக்களோட சில விஷயங்களை படிச்சும் கொடுத்தாங்க. அனஸை பார்த்து சொன்னாங்க, அனஸ் இதா தகல்த அலா அஹ்லிக் ஃபஸல்லிம் அலைஹிம் தகுன் பரக்கத்தன். அனஸ், வீட்டுக்குள்ள நுழையிற நேரத்தில் சலாம் சொல்லிக்கொண்டு நுழைங்க, அது உங்களோட வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். வீட்டுள்ளுக்கு போக்கலே முனிஞ்சு கொண்டு, வீட்டுள்ளுக்கு போக்கலே ஏசிக்கொண்டு, திட்டிக்கொண்டு, பதுவா செஞ்சு கொண்டு, அதை பேசிக்கொண்டு இதை பேசிக்கொண்டு கதைச்சிக்கொண்டு வீட்டுள்ளுக்கு போவோமா, பரக்கத்தை வீட்டுள்ளு கிளந்துரும். பரக்கத்தை வீட்டுள்ள கிளந்துரும். ஒரு மறைமுகமான நிர்வாகம் தான் அல்லாஹ்வுடைய நிர்வாகம். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அவனுடைய பரக்கத்து, இது மறைவானது. அதை நாங்க மட்டும்தான் நம்புறோம். ஈமான் இல்லாதவங்க நம்புறது இல்லை. அதெல்லாம் நாங்களும் அதை நம்பலாட்டி எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை வித்தியாசம் இல்லை. குவான்டிட்டியை தான் பார்ப்போம், அவனுடைய எண்ணிக்கையை தான் பார்ப்போம், வருமானத்துடைய அளவை தான் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, பரக்கத் எதில் இருக்கிறது? வீட்டுக்குள்ள போற நேரத்தில் எப்படி போகணும்? கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தீனுக்கு தான் அல்லாஹ்வுடைய சகல வாக்குறுதியும் இருக்கிறது. எப்ப தீனுடைய விஷயத்துல ஒரு குறைபாடு எங்கட வாழ்க்கையில இடம் பெறுமோ, வாழ்க்கையில நாங்க சோதனைய முசீபத்தை பார்ப்போம், பரக்கத்தை இழப்போம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. நபியாங்களும் சஹாபாக்களும் ஒரு சஹன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சாப்பிட்ற நேரத்தில் ஒரு புதிய மனிதர் வந்தாரு, உட்கார்ந்தாரு, கையை போட்டாரு, 2 அள்ளு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதோட சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லிப்பாங்க? சரியான சாப்பாட்டு ராமன் உண்டேயும், நாங்க எல்லாம் திண்டு கொண்டிருந்தோம், வந்து 2 அள்ளு தான் அள்ளினாரு, சாப்பாடு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அவரை திட்டல்ல, அவரை ஏசோம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, லவ் சம்மா லகஃபாக்கும். இந்த வந்த மனிதர் அவர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு இருந்தால் எல்லாருக்குமே போதுமா பைத்தியக்கும் சாப்பாடு பரக்கத்துள்ளதாக இந்தி. பரக்கத்து இதுல சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறதுல அல்லாஹ் வச்சிருக்கிறார். எந்த ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள போற நேரத்தில் சலாம் சொல்லி கொண்டு போகல, வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட இல்லை. ஹதீஸ் சொல்லுது, ஷைத்தான்களுடைய ஒரு பட்டாளம் எங்களோட இருக்கிறாங்க. அந்த பட்டாளம் வீடு வரையில வருவாங்க. யாரு துவா இல்லாம வீட்டுக்குள்ள நுழைவாங்களோ, ஷைத்தான்கள் எல்லாரும் மற்ற ஷைத்தான்களை பார்த்து கூப்பிடுவாங்க, வா வா எங்களை எல்லாம் இந்த வீட்டில் இன்றைக்கு இரவு தங்கலாம், இந்த வீட்டுக்கு இரவு தங்கலாம், வாங்க. வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப சாப்பிடுற நேரத்தை அந்த ஷைத்தான்களை பார்த்து கொண்டிருப்பாங்க, இவர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறாரா இல்லையா, பிஸ்மில்லா சொல்ல இல்லையா. எல்லா ஷைத்தான்களையும் கூப்பிடுறாங்க, எங்களுக்கும் பங்கிக்குது, நாங்களும் சேர்ந்து கொள்ளலாம் என்று அவங்க சாப்பாட்டில் சேர்ந்து கொள்றாங்க. வீட்டுள்ளுக்கு சண்டை, மனைவியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, வீட்டுக்கு போனா சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனை, சாப்பாட்டுக்கு போனாலும் பரக்கத் இல்லை. இப்ப பார்க்க போறது யார? என்னமால ஓதி பாப்போமா, ஓதி பாப்போமா, யார்ட்டையாவது போயிட்டு பாப்போம், சூனியம் செஞ்சோ தெரியா. நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் சண்டை, வீட்டுக்கு போனா பிரச்சனை, எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எங்க போகுது இல்ல, வாழ்க்கையில பரக்கத்தொண்டு இல்லை, இந்த நாளும் இப்படித்தான் நீக்குது. யாராவது சூனியம் செஞ்சுப்பாங்களா? யாராவது செய்வினை பண்ணிப்பாங்களா? எல்லாரும் அப்படித்தான் யோசிக்கிறது. இப்ப செய்வினை சூனியம் இப்படி ஏதாவது நடந்திக்குமா? முதலாவது சூனியம் இவர்கிட்ட தான் நீக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, சூனியம் இல்லா போறதுக்கு
இந்த செய்வினை இல்லா போறதுக்கு, ஷைத்தானுடைய தீங்கு இல்லா போறதுக்கு வழியை படிச்சு கொடுத்தாங்க. அந்த வழியை தீனுடைய வழி, அதை செய்ய தயாரில்லை. இதுக்கு பேர் தான் தீன். அது மறைமுகமானது, அது மறைமுகமானது. தீனுடைய குறப்பாட்டால இன்றைக்கு நாங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனா எந்த பிரச்சனையும் வெளிரங்கத்தில் இல்லை. மற்றெல்லாம் சாரி, டைமுக்கு டியூட்டிக்கு போறோம், டியூட்டியை முடிச்சுட்டு வந்துடுறோம், ஓ டைம் செய்யறோம், வருமானம் கூட கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனா ஆனா வாழ்க்கையில பறக்கத் சந்தோஷம் ஒன்றும் இல்லையே. தேடுறதெல்லாம் எங்கத்தான் போதோ தெரியாதே. வீட்டுக்கு போனா மனைவி பொண்டாட்டி இப்படித்தானே இருக்கிறா என்னையோட, என்னப்பா என்னை இழைக்குது. சகோதரர்களே, எங்கட வெளிரங்கத்தில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, வெளிரங்கத்தில் பிரச்சனை இல்லை. மறைமுகமான தீன் அது தொலைஞ்சிருச்சு வாழ்க்கையில இருந்து. ஆனால் வாழ்க்கையில முசீபத். ஒரு சஹாபி இருந்தார், சுஹைல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். ஒரு சஹாபி, அழகான சஹாபி, ஒரு சஹாபி, அழகான சஹாபி. அவர் மக்களுக்கு முன்னால தன்னுடைய உடுப்பை ஜுப்பாவை கூட கழட்ட மாட்டார், அவ்வளவுக்கு அவருடைய உடல் அழகு. ஒரு நாள் ஒரு படையில பெய்துட்டாரு, பயணம் பெய்துட்டாரு சஹாபாக்களோட சேர்ந்து. பயணம் போன நேரத்தில் இப்ப குளிக்க வேண்டிய தேவை வருது. குளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறுக்கு போனாரு. இந்த காலத்துல மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்துல இல்லை. சஹாபாக்கள் போனாரு கிணத்துல குளிக்கிறதுக்காக. குளிக்க போன மனுஷன், குளிக்க போனவர் அப்படியே விழுந்துட்டாரு கிணத்துல. கிணத்துள்ளுக்கல்ல, கிணத்துடைய ஓரத்தில் அப்படியே நிலத்துல விழுந்துட்டார். பேச்சு மூச்சு ஒன்று இல்லை. இப்ப நாங்களா இந்த என்ன செய்வோம், வலிப்பு நோயோ தெரியா, ஈக்கிய இரும்ப கையில கொடுத்து, பாக்கு வெட்டிய கையில கொடுத்து, என்னமாவது கத்திய கையில கொடுத்து, ஏன் வலிப்பு நோய் வாரவங்களுக்கு இரும்ப பொத்தி கொடுத்தா அவருக்கு அந்த வலிப்பு நோய் இல்லா போய்த்து என்னென்னமெல்லாம் யோசிக்கும். யோசிக்கத்தான் வேணும், என்ன நோயோ தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னா, யா ரசூலல்லாஹ் பாருங்க, குளிக்க போன மனுஷன் கீழே விழுந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிருச்சு. கேட்டாங்க, இவருடைய விஷயத்துல நீங்க யாரையாவது டவுட் பண்றீங்களா? என்ன டவுட்? அடிச்சு கிடிச்சு போட்டாங்களா, அல்ல என்னமாவது செய்வினை பண்ணாங்களா? இல்ல. கண் பட்டான்னு சந்தேகப்படுறீங்களா? கண் திருஷ்டி, கண் கண் படுறது, அல்ல ஐன். இவட விஷயத்துல யாராவது கண் பட்டிருப்பாங்க, இவட பொடியை பார்த்து உடம்ப பார்த்துன்னு சந்தேகப்படுறீங்களா? சஹாபாக்கள் பார்த்தா, ஓ யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் அகின் இருந்தாரு, அவர் ஏங்கி பாரு போல இருக்குது, அவரு ஏங்கி பாரு போல இருக்குது. நம்ம சாஸ்திரம் கூட்டிக வருஷம் இங்க வாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அவருடைய கை, முழங்கை, முழங்கால், கால், முகத்துல தண்ணியை ஊத்தி அந்த பாத்திரத்துல ஒன்று சேர்த்து சொன்னாங்க, இந்த தண்ணியை கொண்டு போய் அவருடைய மேல ஊத்துங்க, கீழே விழுந்திக்கிய அவருடைய மேல ஊத்துங்க. கொண்டு போயிட்டு ஊத்தி விட்டாங்க, எழும்பிட்டாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஏனப்பா நீங்க உங்களோட கண்ணால மக்களை கொலை செய்றீங்க, உங்களோட கண்ணால மற்றவங்களை கஷ்டத்துல போடுறீங்க, ஏன் இந்த மாதிரி கஷ்டத்துல போடுறீங்க? இப்படி ஏதாவது புதினமான விஷயங்களை அதிசயப்படக்கூடிய முறையில் ஏதாவது கண்டால் நீங்களோட வாயை திறந்து என்ன சொல்லணும்? பாரக்கல்லாஹ் ஃபீ, மாஷா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த கண்ணால வரக்கூடிய அபாயம் தாக்க மாட்டாது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தார். தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளை பத்தி பார்க்கிறோம். வீட்டுல மனைவி உங்களுக்கு கால் பண்றாங்க, பாருங்களே புள்ள நல்லா சாப்பிட்டு கொண்டிருந்தான், திண்டு கொண்டிருந்தான், இப்போ பாலை வாய்க்கு எடுக்கிறானு இல்லை, சாப்பாட்டை வாய்க்கு எடுக்கிறானு இல்லை, நல்ல பாலை குடிச்சு கொண்டிருந்தான், பாலை வாய்க்கு எடுக்கிறானு இல்லை, நல்லா பேசிக்கொண்டிருந்தான், இப்ப பேச்சு கொன்னல் ஆயிருச்சு, நல்லா ஓடி திரிஞ்சு கொண்டிருந்தான், பாருங்களே இப்ப நொன்றான்.
இப்போ உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து வாப்பா சம்பாதிக்கிற சல்லி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆக பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஆக பெரிய டாக்டர்ஸ் அவங்ககிட்ட போய்த்து சேனல் பண்ணுறாங்க. டாக்டரும் பார்க்குறாரு, அவர் அந்த மாதிரி படித்தவர், ஆனால் அந்த புள்ளையில ஃபுல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்குற. இவங்க எத்தனையோ லட்சம் 1000 லட்சம் செலவழித்து ரிப்போர்ட்டை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. டாக்டர் எல்லாம் அப்படி பார்த்துட்டு ஒன்றுமில்லை. டாக்டர் என்ன சொல்றாரு, புள்ள நல்லா தானே இருக்குது. அம்மாவும் பாப்பாவும் சொல்றாங்க, டாக்டர் நீங்க எவ்வளவு தான் புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கே தெரியும். நல்லா தின்னு கொண்டு இருந்தவன் தின்றான் இல்லை, குடிச்சு கொண்டு இருந்தவன் குடிக்கிறான் இல்லை, நல்லா இந்த ஒன்று செய்கிறான் இல்லையே எங்களுக்கு இல்லையா தெரியும். நீங்க எப்படி நல்லா இருக்குன்னுவீங்க? இல்லை, ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, புள்ள நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், அவர் டாக்டருக்கு விலங்கல்ல, அவரோட படிப்புக்கு படல, இனி வெளிநாட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறது, இந்தியாவுக்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, அமெரிக்காவுக்கு, பல நாடுகளுக்கு ஒவ்வொருத்தர் வசதிக்கு மாதிரி தூக்கி கொண்டு போகிறார். இவர் அமெரிக்காவுக்கு இல்லை, எந்த உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் டாக்டர் இன்னும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வச்சு ரிப்போர்ட் எடுக்கணும். ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பார்த்துட்டு அந்த டாக்டரும் என்ன சொல்லாரு, புள்ள நல்லா தான் நீக்குது, புள்ள நல்லதா நீக்குது, புள்ளையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இனி எதுக்கு மருந்து கொடுக்குற? எத்தனை லட்சம் செலவு, எவ்வளவு செலவு. ஆனா டாக்டர்ட முடிவு என்ன, புள்ள நல்லதானே இருக்குது. உம்மாவும் பாப்பாவும் சொல்றாங்க, அமெரிக்கால இருக்க டாக்டர்ல எங்க டாக்டர் என்ன சொன்னாலும் எங்களுக்கு இல்லையா தெரியும், புள்ளையில நிலைமை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, தவறு விட்டது எங்க? பால் குடிக்கிற நேரத்தில் அல்லது சாப்பிடுற நேரத்தில் உம்மா இல்லாட்டி குடும்பத்தில் உள்ள வீட்டிலே உள்ளவங்க அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்து அந்த வயசுல அவன் குடிக்கிற மாதிரியை பார்த்துட்டு அந்த வயசுலே பேசுற வாயை பார்த்துட்டு ஏங்கி புதுனப்பட்டு இந்த மாதிரி பேசுறான் பாருங்களே, இந்த வயசுல இப்படி தின்றானே என்று ஏங்கிட்டாங்கன்னா அண்டையோட அந்த பிள்ளையோட சாப்பாடு முடிஞ்சு பேச்சில் கொன்னல் எல்லாம் ஆரம்பிச்சிருது. யாரால வந்தது? உம்மா. யாரால வந்தது? தாத்தா. வீட்டில் உள்ள பெண்கள். ஏன் வந்துச்சு? உலகத்துள்ள எல்லா வசதியுமே என்ன இல்லை, தீன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க ஒரு சின்ன வார்த்தை, இப்படி புதுனப்படுற விஷயங்களை கண்டீங்கன்னா சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் என் பிள்ளை இப்படி சாப்பிட்றான், மாஷா அல்லாஹ் என் பிள்ளை இப்படி இருக்கிறான், பாரக் அல்லாஹ் அல்லாஹ் பரக்க செய்வானா என்ன வார்த்தையை உங்களோட வாயால சொல்லுங்க. இந்த கண்ணால வரக்கூடிய இந்த நச்சு வாயு, இந்த நஞ்சு, இந்த விஷம், இந்த பரக்கத்துங்கிற துவாவால இல்லா போகும் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்திருக்கிறார். சின்ன துவா இது. தீன் எப்ப தீன் இல்ல, முழு துனியாவும் இருக்கிறது, முழு உலகத்துக்கும் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு பார்க்கலும் வசதி இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையே கஷ்டப்படுவாங்க எப்ப தீன் இல்லாட்டி. இதுக்கு பேர் தான் தீன் என்று சொல்லு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தீன் மறைவானது, அது மட்டும் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாது. அதனால் வாழ்க்கையில பரக்கத் இல்ல, சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி. இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள படிப்பினைகள் இதெல்லாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு மனைவி 2 மனைவி அல்ல 100 மனைவி அல்லாஹ் அனுமதிச்சிருந்தார். அவங்களுக்கு 300 அடிமை பெண்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், நான் இன்று இரவு என்னுடைய 100 மனைவிமார்களோட உடலுறவு கொள்வேன். அந்த நியத் என்னது? 100 மனைவிமார்களும்
100 ஆம்பளை புள்ளையில பெத்தெடுக்கணும். எப்படி பிள்ளைகள்? ஆம்பளை புள்ளையில பெத்தெடுக்கணும். அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நியத். இன்றைக்கு நாங்க கணவன் மனைவி அவங்களோட நியத்து எப்படி, எவ்வளோ நல்ல நல்ல நியத்தில் எப்படியெல்லாம் நியத்து வைக்கிறோம். ஒவ்வொரு நியத். எங்களுக்கு கிடைக்கிற புள்ள நல்ல ஒரு டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், லாயராக வரணும், இப்படி ஒரு நல்ல படிப்புள்ள மனுஷனாக வரணும், நல்ல திறமைசாலியாக வரணும், என்னென்னவெல்லாம் நியத்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் நியத் என்ன? அல்லாஹ்வுட தீனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய 100 புள்ளையில பெத்தெடுக்கும். யார் நியத் வைக்கிறது? ஒரு நபி, உலகத்தையே ஆட்சி செஞ்ச நபி, மிருகங்களோட பறவைகளோட பேசுற நபி, எவ்வளவு பெரிய நாலேஜ்.